அல்லி 5. நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன. நேத்ரனிடமிருந்து அதன் பிறகு எந்த அழைப்பும் வரவில்லை. வாணியும் ஃபோன் செய்து மகளின் நலத்தை பற்றி விசாரித்து பொதுவான விஷயங்களை மட்டுமே பேசுவார். நேத்ரனை பற்றி அல்லியும் எதுவும் கேட்கவில்லை. பொங்கல் நெருங்கி கொண்டிருக்க புவனா தனது ஊருக்கு செல்வதற்காக டிக்கெட் புக் செய்ய வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தாள். அக்கா, நீ எப்போ திரும்ப வருவ? பொங்கலுக்கு 4 நாள், அதோடு சனி ஞாயிறு சேர்ந்தே வருது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி கிளம்புவேன். நீ என்றால் கேள்வியாக. நானும் அப்படித்தாங்க்கா. வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணு. குமார் ஆட்டோவிலேயே பஸ் ஸ்டாண்டிலிருந்து சேர்ந்து வந்துடலாம் என்றாள். கிளம்பும்போது ஃபோன் செய்கிறேன் என்றவள். பொங்கலுக்கு அம்மா, கயலுக்கு, நேத்திரனுக்கெல்லாம் என்ன ட்ரெஸ் வாங்க போற? அம்மாவுக்கு சில்க் காட்டனில் 2 புடவை வாங்கணும். கல்யாணத்துக்கு போக வர கட்டிப்பாங்க. சின்ன குட்டிக்கு பாவாடை தாவணி, ஒரு சுடிதார். நேத்திரனுக்கு வேஷ்டி சட்டை என்றாள். எனக்கு புடவை என்றவள். ட்ரெஸ் வாங்க நாளைக்கு போகலாம்க்கா, அதன் பிறகு வாங்க நேரம் கிடைக்காது என்றதும் சரி என்றாள் புவனாவும். மறுநாளே இருவரும் சென்று தங்களது குடும்பத்தினருக்கு ஆடையை தேர்ந்தெடுத்து வாங்கினர். அல்லி குமாருக்கு வேஷ்டி சட்டை எடுத்தாள் என்றால் புவனா வேலுவுக்கு சட்டையும் பேண்ட்டும் வாங்கி கொண்டாள். ஊருக்கு போகிறோம் என்ற சந்தோஷமான மனநிலையில் இருவருமே இருந்தனர். பொங்கல் நேரமானதால் இவர்களது கடையில் விற்பனை அதிகமாக இருந்ததால் நிற்க நேரமில்லாமல் பம்பரமாக சுற்றி வேலை செய்து கொண்டிருந்தனர். புவனா போகி பண்டிகைக்கு முதல் நாள் மதியம் கிளம்பிவிட்டாள். கிளம்பும் முன் 1000 பத்திரம் சொல்லி சென்றாள். அல்லி அன்று இரவு 9 மணிக்கு டிக்கெட் புக் செய்திருந்ததால் வீட்டிலிருந்து மாலை கிளம்பினால் பஸ் வர சரியாக இருக்கும் என்று கணக்கிட்டு மெதுவாக தயாராகி கொண்டிருந்தாள். அப்போது வாணியிடமிருந்து அழைப்பு வந்தது. டிஸ்பிளேயில் வந்த பெயரை கண்டு அழைப்பை இணைத்தவள், ஹலோ அம்மா, நான் கிளம்பிட்டே இருக்கேன். காலையில் அங்கே வந்துடுவேன். வேற எதுவும் வேணுமா சொல்லு, வாங்கிட்டு வரேன் என்றாள். அல்லி, நாங்கள் இப்போ அப்பத்தா கிராமத்துக்கு கிளம்பிட்டோம். நீ அங்கன வாரியா என்றார் தயங்கியபடி. எம்மா, என்ன விளையாடுறியா? நான் நம்ம ஊருக்கு வர கிளம்பிட்டு இருக்கேன். அப்பத்தா ஊருக்கு வரணும்னா எப்படியும் நாளைக்கு சாயங்காலம் ஆயிடும். கடைசி நேரத்தில் அங்கே வான்னு சொன்னால் எப்படி? இப்போ எதுக்கு அங்கே போகணும்? அப்பத்தாவுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா என்றால் படபட பட்டாசாக. அப்படியெல்லாம் இல்லை அல்லி. குலதெய்வ கோயிலில் பொங்கல் வைத்தால் குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் கிளம்பிட்டேன். பொங்க அன்னைக்கு காலையில் கோவிலில் பொங்க வச்ச உடனே கிளம்பிடலாம். மதியம் 3 மணிக்கெல்லாம் நம்ம திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். அண்ணன் கார் வாடகைக்கு பிடிக்க சொல்லியிருக்கேன் என்றார். அல்லி அமைதியாகவே இருக்க, இல்லைனா நீ பொங்கல் அன்றைக்கு சாயங்காலம் வர மாதிரி கிளம்பி வரியா என்றார் அவசரமாக. பெருமூச்சு விட்டவள், சரிம்மா. துணியெல்லாம் வாங்கிட்டீங்களா? என்ன பண்ணியிருக்கீங்க? நேத்தன் வாங்கிட்டு வந்தாமா என்றவர், நீ கிளம்பும்போது ஃபோன் பண்ணு, நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொல்கிறோம்டா என்றார். சரிம்மா என்றபடி அழைப்பை துண்டித்தவளுக்கு ஊருக்கு செல்ல போகும் மகிழ்ச்சி முழுவதும் வடிந்திருந்தது. பொங்கலன்று மதியம் வருவதாக சொன்னாலும் அங்கிருந்து கிளம்பி வர எப்படியும் நள்ளிரவாகிவிடும். அடுத்த 2 நாள் மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல். அன்று இரவே கிளம்ப வேண்டியிருக்கும். சனி ஞாயிறு இவள் வேலைக்கு வருவதாக கூறியிருந்தாள். என்ன செய்யலாம் என்று யோசித்தவளுக்கு அப்பத்தாவை பார்த்துவிட்டு வரலாம் என்று தோன்ற அப்போது கிளம்பிவிட்டாள். சில துணிமணிகளை வாங்கி கொண்டாள். அவளது அப்பத்தாவின் ஊருக்கு கிளம்பிவிட்டாள். தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்குமான எல்லையில் உள்ள புதூர் நாடு. அதிலும் அவர் வசிப்பது குக்கிராமம். மலை ஏறி செல்ல வேண்டும். இன்னும் பேருந்து வசதி தரப்படவில்லை. பஸ்ஸை விட்டு இறங்கி கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் நடந்த பிறகே கிராமத்தை அடைய முடியும். 2 சக்கர வாகனங்களில் அவ்வப்போது மக்கள் பொருட்கள் வாங்க செல்வதுண்டு. காட்டு விலங்குகளின் நடமாட்டம் இருப்பதால் கவனத்துடனேயே இருக்க வேண்டிய சூழல். சென்னையில் இருந்து கிளம்பி முக்கிய 2 பெரு ஊர்களை கடந்து அவள் வயநாடு வந்தபோது காலை மணி 7. அங்கேயே முகம் கழுவி டீ குடித்தவள் மீண்டும் பேருந்தில் ஏறிக்கொண்டாள். மீண்டும் 1.5 மணி நேரம் பயணம். பனிமூட்டத்திடையே வேகமாக வளைந்து வளைந்து செல்லும் பேருந்து. அல்லிக்கு வாந்தி வந்தது. மயக்கமும் வர கண்ணை மூடி தலை சாய்த்து கொண்டாள். கும்கி பட பாடல் பேருந்தில் ஓடிக்கொண்டிருந்தது. காதில் விழுந்தாலும் அதை கேட்டு ரசிக்கும் மனநிலை இல்லை. எப்போதடா இறங்குவோம் என்றிருந்தது. புதூர் நாடு ஸ்டாப்பிங், இறங்குங்க என்று கண்டக்டர் விசில் அடிக்க வண்டி மெதுவாக நின்றது. 2 துணிப்பைகள், சில மளிகை பொருட்கள் அடங்கிய சாக்கு மூட்டைகள் எடுத்துக்கொண்டு இறங்கினாள். இதுவரை தெரியாத குளிர் எலும்பு வரை ஊடுருவியது. பையில் வைத்திருந்த கம்பளி சட்டையை எடுத்து அணிந்து கொண்டவள் காலேஜ் பேக்கில் புது துணிகளை எடுத்து வைத்திருந்த பையை முதுகில் மாட்டிக்கொண்டாள். தலையில் சிறு துண்டை சுற்றி களவடை போல வைத்தவள் மூட்டைகளை தூக்கி தலையில் சிரமத்துடன் வைக்க, அவள் சிரமத்தை கண்டு பெண்மணி ஒருவர் தூக்கி தலையில் வைக்க உதவினார். மென்னகை புரிந்தாள். ராசம்மா பேத்திதானே நீ என்றார். ஆமாம் என்று அவருடன் பேச்சு கொடுத்தபடி நடக்க ஆரம்பித்தாள். 6-7 பெண்கள் சேர்ந்து நடக்க அனைவரது தலையிலும் பொருட்கள் அடக்கிய சாக்கு பை இருந்தது. அவர்கள் இலகுவாக நடந்தனர். பழக்கமில்லாத பாதையில் நடக்க சிரமமாக இருந்தது.
மூச்சிறைக்க சிரமப்பட்டு கொண்டே வந்து சேர்ந்து விட்டாள். வீட்டு கதவு சாத்தியிருந்தது. உள்ளே சென்றாள். ராசம்மா இல்லை. அப்பத்தா அப்பத்தா என்று அழைக்க பதிலில்லை. சுற்றிலும் பார்த்தாள். சிறிய வீடுதான். சுத்தமாக பராமரிக்கப்பட்டு இருந்தது. சிறு பூஜை சாமான்கள் கழுவி காய வைத்திருந்தார். இப்போதுதான் வெளியில் சென்றிருக்க வேண்டும். வரும் வரை காத்திருப்போம் என்று நினைத்தவள் சாமான்களை இறக்கி வைத்துவிட்டு அங்கிருந்த கயிற்று கட்டலில் படுத்துவிட்டாள். உடல் வலி கொடுத்து உடம்பு அனத்த ஆரம்பித்தது. மெல்ல கண்களை மூடியவள் அடுத்த நொடி ஆழ்ந்த நித்திரைக்கு சென்றிருந்தாள். இடையில் தாங்க முடியாத உடல் வலி வேறு. யாரோ அவளுக்கு வாயில் தண்ணீர் போன்று ஏதோ ஒன்றை வைத்து புகட்டினார். பாதியை குடித்துவிட்டு மீதியை வாந்தி எடுத்தாள். கண்களை கொஞ்சம் கூட திறக்க முடியவில்லை. இயலாமையில் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோட மெல்ல விசும்பினாள். யாரோ தலையை வருடிவிட அந்த ஸ்பரிசத்தில் பா என்று முனக ஆரம்பித்தாள். தலைவருடல் ஆழ்ந்த தூக்கத்திற்கு அவளை அழைத்து சென்றது. எத்தனை மணி நேரம் தூங்கினாள் என்று தெரியாது. மீண்டும் அவள் கண் விழித்த போது அந்த வீட்டில் வெளிச்சத்திற்காக சிறிய சிமினி விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அடுப்பை எரிய வைக்க ஊதுகுழலின் சப்தம் கேட்டு பார்வையை அங்கு திருப்பினாள். வயதான பாட்டி கருமமே கண்ணாக அடுப்பில் உள்ள மண் சட்டியில் எதையோ கிண்டிக் கொண்டு இருந்தார். அவளை அடையாளம் கண்டு அப்பத்தா என்றபடி மெல்ல எழுந்து அமர்ந்தாள். பேத்தியின் குரலில் சட்டென்று திரும்பி பார்த்தவரின் முகம் கனிவில் விகிசித்தது. அல்லி கண்ணு என்றபடி எழுந்தவர், இப்போ உடம்பு பரவாயில்லையா ஆச்சி என்றார். என்றவர், அம்மா இன்னும் வரலையா அப்பத்தா என்றாள் சோர்வாக. பொங்கலும் அதுவுமா எப்படி இங்கன வருவா என்றவரை புரியாமல் பார்த்தாள். சரி சரி, சீக்கிரம் போய் முகம் கை கால் எல்லாம் கழுவிட்டு வெந்தண்ணி போட்டிருக்கேன், அப்படியே குளிச்சுட்டு வந்துடு. பொங்கப்பானைக்கு மஞ்சள் தடவி வை, நான் போய் மித்த வேலையெல்லாம் பார்க்கிறேன் என்று அவளை யோசிக்க விடாமல் எழ வைத்து விட்டார். அவள் வாங்கி வந்த புது துணிகள் அனைத்தையும் எடுத்து அப்பத்தா கையில் கொடுத்துவிட்டு பின் கட்டுக்கு குளிக்க சென்றாள். அதன் பிறகு எதையும் யோசிக்கவில்லை. குளித்து வந்தபோது அப்பத்தா சாமி கும்பிட்டு புது துணிகளை எடுத்து கொடுத்தார். அதை கட்டிக்கொண்டாள். பொழுது புலர வாசலில் பானை வைத்து பொங்கலிட்டனர். அக்கம் பக்கத்திலும் அதே போன்று வைக்க வெகு நாட்கள் கழிவு வந்திருந்ததால் அனைவரிடமும் பேசி சிரித்து பொங்கல் வைத்து மிக சந்தோஷமாகவே இருந்தாள். அப்பத்தா எதுவுமே அவளை கேட்கவில்லை. இவளும் அதன் பிறகு எந்த கேள்வியும் கேட்கவில்லை. பொங்கல் வைத்து சாமி கும்பிட்டனர். வெகு நாட்கள் கழித்து வந்திருப்பதால் அப்பத்தா நான் நம்ம ஊரை சுத்தி பார்த்துட்டு வரேன் என்று பதிலை எதிர்பார்க்காமல் கரும்பை கையில் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டாள். சிறுவயது தோழிகள் பெரியவர்கள் என அனைவரிடமும் பேசி வம்பெழுத்து சிறுவர்களுடன் விளையாடி அங்கிருந்த சிறு தெருக்களில் வயது வித்தியாசம் பார்க்காமல் விளையாடி கொண்டிருந்தாள். அப்போது அப்பத்தா அந்த கிராமத்தின் உள்ள நாட்டாமை வீட்டுக்கு செல்வதை கண்டு தானும் பின்னாடியே சென்றாள். வழியில் சிலர் நலன் விசாரிக்க அவர்களிடம் விடை பெற்று சென்ற போது அப்பத்தா ஸ்பீக்கரே தேவையில்லாமல் சத்தமாக போனில் பேசி கொண்டிருந்தார். இங்கே ஓரிருவர் வீட்டில் மட்டும் செல்போன் இருந்தது. வாணியிடம் பேசிக்கொண்டிருந்தவர் பின்னால் அள்ளி நிற்பதை கவனிக்கவில்லை. அங்கு அவள் சென்றபோது, அதெல்லாம் நான் நல்லா இருக்கேன், நேத்திரன் கையலு அள்ளி எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்றார். எல்லாரும் நல்லா இருக்கும் என்றார் வாணி. அள்ளிப்புள்ள நல்லா இருக்கா? ஒரு வாட்டி இங்கே எல்லாரும் வந்துட்டு போங்களேன், இங்கே கிழவி தனியாக தானே கிடைக்கேன் என்றவர். அள்ளி பக்கத்தில் இருக்கா, ஃபோனை கொடு பேசுகிறேன் என்றதும், இல்லையத்தை, அள்ளி வரல, அநேகமாக இன்னைக்கு ராத்திரிக்கு தான் வருவாள் என்றார் வாணி தயக்கமாக. ஏன் என்று கேள்வியின் கூர்மையில், அது இங்கே நான் நேத்திரனை பிடிச்சு போய் அவனுக்கு பொண்ணு கொடுக்க சம்மந்தி வீட்டாளுக வராக அத்தை என்றதும், சம்மந்தின்னு முடிவே பண்ணியாச்சா என்றார் அப்பத்தா அழுத்தமாக. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை அத்தை, அந்த பொண்ணு பவித்ரா நேத்திரனை தான் கட்டுவேன்னு சொல்லுதான், இல்லைன்னா ஏதாவது பண்ணிக்கிடுவேன்னு பயமுறுத்துது போல. அவங்க பெரிய வசதியான குடும்பமாம் அத்தை, அவங்களும் நமக்கு வசதி வாய்ப்பு கம்மின்னு யோசிக்கிறாங்க போல் இருக்கு அத்தை. அந்த பொண்ணோட பிடிவாதத்திற்காக வேற வழி இல்லாமல் இன்னைக்கு வந்திருக்காங்க, கூடத்தில் நேத்திரனிடம் பேசிக்கிட்டு இருக்காங்க என்றார் தயக்கத்துடனேயே. பையனுக்கு கல்யாணம் முடிக்க பேசுற, சரி, அள்ளி இல்லாமல் ஏன் பார்க்க வர சொன்ன? உனக்கு அந்த அளவுக்கு விவரம் பத்தாதே என்றார். அள்ளிக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஆரம்பத்திலிருந்தே ஒத்து வரல அத்தை. அந்த பொண்ணு பவி ஏதோ சொல்ல அதை கேட்டு அள்ளி கோவத்தில் அவங்க அண்ணனிடம் மரியாதை குறைவாக பேசிடுச்சான். அந்த பையன் தன் செல்வாக்கை பயன்படுத்தி நேத்திரனுக்கு வேலை இல்லாமல் பண்ணிட்டாங்க என்றவர் மேலும் தொடர்ந்து, பிறகுதான் நேத்திரன் பேசி சமாதானப்படுத்தி இருக்கான். பவியும் நேத்திரனை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் வேற வழி இல்லாமல் வந்திருக்காங்க என்றார். அது அவங்க சேதி, அள்ளிய அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ற, சும்மா வாரதுக்கு அள்ளிய வர வேண்டாம்னு சொல்லி இருக்க. அந்த குடும்பத்துக்கு பிடிக்கலன்னா நேத்திரன் கல்யாணத்துக்கு கூட அள்ளிய வரவிட மாட்ட போலையே என்றார் நறுக்கென்று.
ஐயோ அத்தா, அப்படியெல்லாம் இல்லை. முதலில் முடிவாகட்டும், பிறகு பார்க்கலாம். அள்ளி இல்லாமல் இங்கு எதுவும் நடக்காது என்ற வாணியை இடைமறித்தவர், ஏன் இப்ப கூட அள்ளி இல்லாமல் தானே நடக்குது என்ற அப்பத்தாவின் கேள்விக்கு வாணியிடம் எந்த பதிலும் இல்லை. அவரது நிலையை புரிந்து கொண்ட அப்பத்தா, ஓ நிலமை புரியுதாத்தா, எந்த பிள்ளைய பார்க்கறதுன்னு யோசிக்கிற. அன்னைக்கு என் மகன் இல்லாம நீ என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னப்போ தகப்பசாமியா குடும்பத்துக்காக வேலைக்கு போனது யாரு? அள்ளிதானே. அப்போ அவளுக்கு வயசு ஒரு 13 இருக்குமா? ஆம்பளை பிள்ளைய படிக்க போ சொல்லிட்டு அவ குடும்பத்தை சுமந்தா. அந்த நன்றியை மறந்துடாத என்றார் கோவத்தை உள்ளடக்கி. வாணியிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அந்த பக்கம் நேத்ரன் யார் என்று விசாரிப்பதும் வாணி பதில் சொல்வதும் கேட்டது. பிறகு போன் கைமாறி ஹலோ என்ற கம்பீரமான ஆண் குரல் ஒலித்தது. அப்பத்தா பதில் கொடுக்கவே இல்லை, அமைதியாகவே நின்றிருந்தார். ஹலோ, நீங்க நேத்ரன் பாட்டியா? இல்லை, அல்லிமலர் பாட்டி என்றார் வெடுக்கென்று. ஓ என்றவனின் குரலில் சிரிப்பு இருந்தது. நான் ரணதீரன், என் தங்கச்சி பவித்ராவுக்கு உங்க பேரனை பார்க்க வந்திருக்கோம் என்றவன், பரவாயில்லை, நல்ல குடும்பம்தான், எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் வீடு தான் சின்னதா இருக்கு. பரவாயில்லை, நேத்ரன் பவி மேரேஜுக்கு பிறகு தனியே வீடு வாங்கி கொடுத்துடுவோம். அங்கே வாணி ஆண்டி கையால் தங்கிக்கலாம். ஏன், யார் வேண்டுமானாலும் கெஸ்டா தங்கலாம். உங்க பேத்தி அல்லி மலர் கொடியை தவிர. எனக்கு பூசி மெழுகி பேசி பழக்கமில்லை. பவிக்கு அந்த பொண்ணை பிடிக்கலை. அதனால அவ இருக்கிற இடத்துக்கு நேத்தரனோட சிஸ்டர் வர வேண்டாம். நீங்க இத்தனை நாட்கள் இல்லாமல் இன்றைக்கு அந்த பெண் அல்லியை பற்றி திரும்ப திரும்ப பேசுவதை கேட்டால், அல்லி மலர்கொடி இப்போ அங்கே உங்க கூட இருக்கணும், ரைட் என்றான். அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த பெரியவர்களுக்கு அவனது அறிவை மெச்சாமல் இருக்க முடியவில்லை. கண்ணை இறுக மூடி திறந்தவர், அல்லியோட அம்மாவிடம் உங்களோட விருப்பத்தை சொல்லுங்க. அல்லி இல்லாமல் அங்கே ஒரு அணுவும் அசையாதுன்னு அவ அம்மா புரிய வைப்பாள் என்றார் ஆணித்தரமாகவே. அது அவங்க குடும்ப விஷயம், இதில் நான் எதுவும் பேச முடியாது. எங்க ஃபேமிலிக்கு அல்லிய பிடிக்கல, தட்ஸ் இட் என்றவன் அருகே வந்த நேத்ரனிடம் போனை கொடுத்துவிட்டு சென்றான். ஹலோ பாட்டி, நான் நேத்ரன் பேசுறேன் என்றதும், உனக்கு அந்த பொண்ணு பவி வேணாம், கல்யாணம் என்றவரை இடைமறித்தவன், அல்லி சொல்லி கொடுத்தாளா இப்படி சொல்ல சொல்லி? அவளுக்கு கல்யாணமானால் அவ புருஷ வீட்டுக்கு தானே போவா, என் கூடவா வந்தா இருக்க போறா? உங்களுக்கு அவளை பத்தி தெரியல. என்னோட காதலை சேர விட மாட்டேன்னு மிரட்டுறா, தெரியுமா உங்களுக்கு என்றான் ஆதங்கமாக. யாருக்குமே நான் வேண்டாமா என்று சுய பச்சாதாபம் தோன்ற வேகமாக வந்து அழைப்பை துண்டித்தவள், வா அப்பத்தா என்று கையை பிடித்து இழுத்து சென்றாள். காலம் என்ன கணக்கு போட்டு காத்திருக்கிறதோ பொறுத்திருந்து பார்ப்போம்.